குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கத்தோட அப்டேட்டடான நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்டு போலீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒர்க் போகிறீங்க, பார்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் போவேன், ஆஃப்டர்நூன் போவேன், இல்லை ஈவினிங் போவேன், இல்லை ஒர்க்கு ஃபுல் டைமாக போவேன், இல்லை வந்துட்டு நான் காலேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேட்டகரியான பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு என்ன அவைலபிள் பண்ணி தரோம் அப்படின்னா ஆல் கோர்ஸ்க்கு மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன் அண்டு ஈவினிங் செஷன்னு சொல்லி அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இல்லை என்னால் வந்துட்டு டைரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கே வர முடியாது, ஆனால் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு சில கேட்டகரிஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட கோர்ஸ் வந்துட்டு ஆஃப்லைனா இல்லை ஆன்லைனா இல்லை எந்த பேட்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீட் பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய வந்துட்டு டெசிஷன், அதாவது ஒரு பிக் டெசிஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுதான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்ன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். விசாகப்பட்டினம்ல லொக்கேட் ஆயிருக்கு. வித் எஃபெக்ட் ஆஃப் June 1, 2026 இந்த எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த June 1, 2026 விசாகப்பட்டினம்ல இந்த சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் எதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸும் ப்ளஸ் வந்துட்டு சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஜோனையும் வந்துட்டு பிரித்து தான் இந்த சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ்லேருந்து எதை வந்துட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னா குண்டல்கல், குந்தூர், விஜயவாடா இதை வந்துட்டு எடுத்து கொண்டு போய் சவுத் கோஸ்டில் சேர்த்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்டில் எது எடுத்திருப்பாங்கன்னா வால்டயர் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டிவிஷனை வந்துட்டு எடுத்திருப்பாங்க. டோட்டலாக 4 டிவிஷன் வந்து சவுத் கோஸ்ட்டுக்கு கீழே இருக்கு. ஸோ குந்தல்கல், குந்தூர், விஜயவாடாவும் வால்டயர் ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து எடுத்து கொண்டு போய் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்னு இனிஷியேட் பண்ணுறாங்க. இது எப்போலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப்படின்னா June 1, 2026 ஃபுல்லாக ஆப்ரேஷனுக்கு வந்துடும். ஸோ அது எதுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க. செக்ஷன் 3 ரயில்வேஸ் ஆக்ட் 1989 கீழே இது ஆப்ரேஷனுக்கு வந்துடும். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க புவனேஸ்வர். அதுவே வந்துட்டு சவுத் கோஸ்ட் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எது அப்படின்னா செகந்திராபாத். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கொண்டு வந்திருக்கா சவுத் கோஸ்ட் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம். ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நார்ம்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஒரு சில நார்ம்ஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேக் இன் இந்தியாவுக்கு கீழே வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக் இன் இந்தியானா என்ன? நம்மளோட கண்ட்ரிலே நம்மளே வந்துட்டு எல்லாமே நம்ம ஓனாகவே செய்கிறது. ஓகேங்களா? ஸோ அவுட் சைடு எதுவுமே வாங்காமல் நம்ம ஓனாகவே செய்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு எதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் எல்லாமே வந்துட்டு செய்கிறோம்ல, ஸோ அது வந்துட்டு அவுட் சைடு வந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இந்த மேக் இன் இந்தியாவுக்கு கீழே வந்துட்டு
மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஒரு சில சைன்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில சைன் வந்துட்டு போட்டிருக்காங்கல்ல, இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னா லோக்கல் கண்டென்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு இது பண்ணுறோமோ செய்யறோமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த லோக்கல் கண்டென்ட் எல்லாமே நம்மளோட கண்ட்ரிலேயே, அதாவது நம்மளோட இந்தியாவிலேயே செய்யணும். அது இப்போ வந்துட்டு 60% வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்கல் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட இந்தியாவில் 60% அப்ளிகபிளாக ப்ரொக்யூப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அப்கமிங்கில் வர இந்த நியூஸ்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் வந்துட்டு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த மேக் இன் இந்தியாவுக்கு கீழே ப்ரொக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. 60% வந்துட்டு இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த HVDC அப்படின்னா என்ன அப்படின்னா ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா லோக்கலைஸ்டாக எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டு வரோம். அதுவே March 31, 2028 30% வந்துட்டு லோக்கலைஸ்டு வந்துட்டு செஞ்சுருக்கணும் இப்போ இருக்கிறத விட. நெக்ஸ்ட் வந்துட்டு April 1, 2028 March 31, 2030 வரைக்கும் 40% அச்சீவ் பண்ணுங்க. இந்த 60% பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 31 March 2032 வரைக்கும் 50% அச்சீவ் பண்ணுங்க. 60% வந்துட்டு லாஸ்ட்டாக 2035 அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்குள்ளே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இதில் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்துட்டு மேக் இன் இந்தியாவுக்கு கீழே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் பண்ணுற எல்லா ப்ரெக்யூப்மெண்ட்டும் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணியே செய்யுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தரும். அதுதான் நம்ம எல்லாமே மேக் இன் இந்தியா எக்கனாமி லெவலில் நல்லா பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 60%ங்கிறது 2035 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு டைம் அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனோகர் லால் கட்டார். ஸோ ஸ்டேட் மினிஸ்டர் இவர். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நித்தி ஆயோக் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸ் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸ் அப்படின்னா ரியல் டைம் கவர்னன்ஸு, இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அமாங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்டு ஆஸ்ட்ரேட்டர் லாஸ்ட் மைல் டெலிவரி. அதாவது அண்டர் வந்துட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ப்ளஸ் வந்துட்டு பிளாக்ஸுக்கும் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் பிளாக்ஸும் வந்துட்டு இன்னும் மேம்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு இன்னும் வெல்வெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸு அண்டு லாஸ்ட் மைல் வந்துட்டு டெலிவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸு ப்ளஸ் வந்துட்டு பிளாக் ப்ரோக்ராம்ஸு. இந்த சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது நித்தி ஆயோக் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக மொபைல் யூஸ் பண்ணி ரியல் டைமை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இதோட எய்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நித்தி ஆயோகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க நியூ டெல்லி. அண்ட் சிஓ வந்துட்டு நிதி சீப்பர். சேர்மன் வந்துட்டு யார் அப்படின்னா நரேந்திர மோடி, அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சேர்மன். வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா அசோக் லெகிரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் வந்துட்டு சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸு அண்ட் பிளாக்ஸு ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் மைல் டெலிவரி கீழே எல்லாமே வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொண்டு வாங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே சொன்னது நித்தி ஆயோக். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜகத் பிரகாஷ் நாடா. ஸோ அவர் தான் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ராஷ்திரிய பால் ஸ்வஸ்தய கரியாகிராம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. 2.0 அப்டேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ என்னது ராஷ்திரிய
பால் ஸ்வஸ்திய கரியாகிராம். ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ராஷ்திரிய பால் ஸ்வஸ்திய கரியாகிராம் அப்படின்னாலே அந்த பால்னாலே என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கானது. ஓகேங்களா. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் பர்த்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி. ஓகேங்களா. குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்கள ட்ராக் பண்ணுற மாதிரி 4Dsன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டிஃபெக்ட் அட்டு பர்த்து, டிசீஸு, டிஃபிஷியன்சிஸு, டெவலப்மெண்டல் டிலேஸு. ஓகேங்களா. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான். ஸோ குழந்தைங்க ஒரு சிலவங்க இறந்துருவாங்க பிறந்து, இல்லை டிஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டிலேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலிட்டியாக இருப்பாங்க ஒரு சிலவங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய கரியாகிராம் 2.0ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட ஸ்டேட் மினிஸ்டர் யாருன்னா ஜாதவ் பிரபாத்தா அண்ட் அனுப்பிரியா பட்டேல். ஓகேங்களா. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கிங் குரூப் ஆன் கிரீன் அண்டு கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ்க்கு கீழே வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னா ரீசைக்கிளிங் ஆஃப் பேட்ரிஸ்க்கு கீழே தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு பேட்ரிஸை ரீசைக்கிளிங் பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இவங்க 2 பேரும் பெரிய வந்துட்டு சைனாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரீசைக்கிளிங் ஆஃப் பேட்ரி வந்துட்டு எப்போ வரைக்கும் அப்படின்னா September 15, 2026 வரைக்கும் வந்துட்டு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாரும் மேக்ஸிமம் ரீசைக்கிளிங் ஆஃப் பேட்டரியில் வந்துட்டு கொண்டு வந்து ஃபுல்லாக வந்துட்டு கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸு, ஆஸ்ட்ரலேட்டர், குளோபல் டிரான்சிஷனு, சர்க்குலர் எக்கனாமி அண்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பைலேட்ரல் ரிலேஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்துட்டு ட்ரேட் அண்டு டெக்னாலஜி கவுன்சிலில் சைன் பண்ணிக்கிறாங்க. ஒர்க்கிங் குரூப் 2க்கு கீழே கிரீன் அண்டு கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ் கீழே ரீசைக்கிளிங் ஆஃப் EV பேட்டரிஸு இது வந்துட்டு எந்த இயரில் வந்துட்டு எந்த மந்த் வரைக்கும் சப்மிஷன் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா September 15, 2026 வரைக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக டிரான்சிஷன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட மெயின் மோட்டாவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்பைன்டு ஃபண்டிங் பூல் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா 15.2 மில்லியன், அதாவது 160 நம்மளோட கரன்சி படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 169 crore. ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஹரிசான் யூரோப் ப்ரோக்ராம் தான் வந்துட்டு வந்திருப்பாங்க. அதுவே நம்மளோட இந்தியா சைட்லேருந்து யார் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியன் காம்போனன்ட்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூரோப்பியன் சைட்லேருந்து ஹரிசான் யூரோப்பும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சைட்லேருந்து நம்ம இந்தியா சைட்லேருந்து ஹெவி இண்டஸ்ட்ரியும். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு ப்ரூசல்ஸ், பெல்ஜியம். மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 27 பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட யார் வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொபேர்ட்டா மெட்சோலா. ஸோ அவங்களும் ப்ளஸ் வந்துட்டு யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் ஆன்டியோ காஸ்டா. ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உர்சுலா வான் டெர் லியான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன அப்படின்னா EV பேட்டரிஸை ஃபோக்கஸ் பண்ணி 15.2% வந்துட்டு 15.2 மில்லியன்ஸ் வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரிக்காக வந்துட்டு எப்படி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சைட்லேருந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் அவங்க சைட்லேருந்து யூரோப்பியன் யூனியன் ஹரிசான் யூரோப் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ப்ரூசல்ஸு பெல்ஜியம். மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு 27. ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸ் பார்த்தோம். ஸோ ஒன்று வந்துட்டு இந்த ரயில்வேஸ் நியூஸ் சவுத் கோஸ்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸையும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸையும் வந்துட்டு பிரித்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிவிஷன்ஸ் எடுத்து சவுத் கோஸ்ட் ரயில்வேஸ்ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சவுத் கோஸ்டோடது வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம்.
ஈஸ்ட் கோஸ்டோடது புவனேஸ்வர், சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸோடது வந்துட்டு செகண்டராபாத். ஸோ இது வந்துட்டு எப்போலேருந்து எஃபெக்ட் வரும்னா June 1, 2026லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்துட்டு மேக் இன் இந்தியாவுக்கு கீழே 60% ஹை வோல்டேஜ் கீழே நம்ம இந்தியாவிலே எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்யூப்மெண்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ நித்தி ஆயோக் வந்துட்டு சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்டு பிளாக்ஸ் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய கரியாகிராம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிஃபெக்ட் பர்த்து டிசீசஸ்ஸு டிஃபென்சஸு டெவலப்மெண்ட் டிலேஸ்க்காக. ஸோ யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் வந்துட்டு டைப் பண்ணியிருப்பாங்க இவி பேட்டரிஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் பார்க்கணுன்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.